இந்த மாடு வந்து மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. 10 நாளா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. யூரின் புடிச்சு பார்த்தியான்னு பார்க்கல அப்படின்ட்டாங்க. திடீர்னு மயங்கி விழுகுது. மாட்டுக்கு மேலே கீழே விழுந்த காயமெல்லாம் இருக்குது பார்த்துக்குங்க. தீங்கல அசை போடல, அப்படியே புகஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. திடீர்னு மயங்கி விழுகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்து கண்ணை பார்த்து போய் வயலில் பிரித்து பார்த்தா மஞ்சள் கலரில் இருக்குது. சரி உங்களுக்கு பிடிச்சி பார்த்து சொல்லு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திக் மஞ்சள் கலரில் ரத்தமும் மஞ்சளாக கலந்த கலரில் உங்களுக்கு போகுது. இது வந்து எலி காய்ச்சல்னு ஒன்று இருந்ததுன்னா ரெட் ஒயின் கலரில் உங்களுக்கு போகும். இது பெருச்சாளியினுடைய யூரினால் வரக்கூடிய நோய் இது. ரெண்டாவது வந்து உணி இருந்தாலும் சிறு உணிகள் உடம்புல உட்காந்து இருந்தால் ரத்த அணுக்கள் அழிஞ்சு போகிறதுனால சிறுநீரகம் பாதிக்கப்படும். சிறுநீரகம் பாதிக்கப்படுறதுனால இந்த நோய் வருது. உங்களுக்கு பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் என்ன கலரில் போகுது அப்படின்ட்டு. நம்ம வந்து சும்மா உகுது நினச்சிட்டு இருப்போம். 10 காலையில் போட்டால் மாடி இறந்து போயிடும். இப்போ நமக்கு இதுக்கு எங்கே வைத்தியம் பண்ணுறோம் அப்படின்னா ரத்தம் தெளியறதுக்கும் சிறுநீரகம் தெளியறதுக்கும் நெஞ்சில் சளி கட்டாமல் இருக்கிறதுக்கும் ஆன்டிபயோட்டிக்ஸு குளுக்கோஸ் ஊசி மருந்து எல்லாமே போடுறோம். கூட வந்து மூலிகை மருத்துவம் நம்ம 10 நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். என்ன செய்யணும் அப்படின்னா கீழாங்கலி செடி வந்து 20 செடி, சீரகம் வந்து 50 கிராம், தொட்டாசினிங்கி இலை வந்து ஒரு கைப்பிடி, துளசி இலை வந்து 2 கைப்பிடி, நெஞ்சு முள் சிவங்கெஞ்சி முள் இலை வந்து 2 கைப்பிடி, வெத்தலை வந்து 5 வெத்தலை, சின்ன வெங்காயம் 15, பூண்டு வந்து ஒரு முழு கட்டி. இந்த தொட்டாசினிங்கி செடி, கீழாங்கல்லி, நெஞ்சில் மூணுமே வந்து சிறுநீரகத்துக்கும் கல்லீரலுக்கும் உள்ள நெஞ்சு செடியை கரைக்கக்கூடிய மகத்தான மூலிகை இது. கசாப்பு முடிய போன பல மாடுகளை காப்பாற்றி வைக்க மூலிகை செடி இது. இந்த மூலிகைகளை வந்து நல்லா வெண்ணெய் எடுத்த மோரில் கடைஞ்சி காலையில் ஓகே சாயந்தரம் ஓகே 10 நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் சிரமப்படாமல் உள்ளே கொடுத்துட்டு வந்தால் கல்லீரல் வீக்கம் வற்றும், சிறுநீரகம் நல்லா வேலை செய்யும், ரத்தம் தெளியும், மாடு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். இது வந்து விவசாய கடைப்பிடிக்கும். எந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் குறையல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சி பார்க்கணும். உங்களுக்கு பிடிச்சி பார்த்தா மட்டுமே தான் தெரியும்.